எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரூஷன் இருக்குது, சார் கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்ட்டாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அதான் சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் தான் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் உங்கள் ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்கள். உங்களை ஸ்பைன் சர்ஜரிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டோட பேர் சீதாராமன், வயசு 71, சென்னையிலேருந்து வந்திருக்காரு. அவருக்கு சிவியராக பேக் பெயின், 2 கால் பாதமுமே நல்ல மதமதப்பு, டிஸ்க் பல்ஜ் ஆகி ப்ரொட்ரூஷன் ஆயிருந்திருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே அவருக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 days இருந்து பார்த்ததுல அவரோட ப்ராப்ளம்லாம் எந்த அளவுக்கு சரியாயிருச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறாரு. பாருங்க, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இடுப்புலேருந்து காலுக்கு வலி பரவுது. ஏன் பரவுது அப்படின்னு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அவருக்கு L4, L5, L5S1 இந்த 2 லெவலையுமே சிவியராகவே டிஸ்க்ல ப்ராப்ளம் இருந்தது. L4, L5 லெவல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆயிருந்தது. L5S1 லெவல்ல டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆயிருந்தது. டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் அது எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு யோசித்து பாருங்க. ரொம்ப சிவியரா, நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு தான் இங்க வந்தாங்க. கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் சென்னையில இருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தாங்க. இப்போ சென்னையில ஒன்றும் ஹாஸ்பிட்டல் இல்லாம கிடையாது, அங்க நிறைய பிசியோதெரபி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ், அதாவது டிஸ்க் ப்ரொட்ரூஷன், எக்ஸ்ட்ரூஷன், ஸ்பைனல் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும்ன்ற கண்டிஷன்ஸுக்கு ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய நாங்க ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கோம். இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேஷண்ட்ஸ் கிட்ட நாங்க கம்ப்ளீட்டா ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் அவ்வளோ பேஷண்ட்ஸ் நாங்க ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுக்குறோம். வித்தவுட் மெடிசன், சர்ஜரி மட்டும் கிடையாது, மெடிசன்ஸும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். பேஷண்ட்ஸுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னா அதுக்குண்டான மெடிசன் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. மெடிசன் இல்லாம, சர்ஜரி இல்லாம கம்ப்ளீட்டா உங்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க 100% ஒர்க் பண்றோம். சில பேஷண்ட்ஸுக்கு அந்த ரிசல்ட் 100% வரும், சில பேஷண்ட் 90% வரும். இந்த பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் அவருக்கு 90% ரிசல்ட் வந்துச்சு. பட் 90% ரிசல்ட்டுக்கு அவர் பயங்கர ஹாப்பி தான். நான் இன்னும் 2 நாள் தங்குங்க சார், 100% சரியாயிருவேன் சார் சொன்னேன் அவருக்கு. பட் அவரோட சிச்சுவேஷன் அவர் டக்குன்னு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. பட் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணாருன்னா கம்ப்ளீட்டாவே சரியாயிடுவாரு. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு, எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு, சார் கண்டிப்பா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்ட்டாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அதான் சொல்றாங்க, ஆப்ரேஷன் தான் பண்ண சொல்றாங்க அப்படின்னாலுமே நீங்க உங்க ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க. உங்களை ஸ்பைன் சர்ஜரிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. இது சீதாராமன் பேஷண்டோட பயோதிசியோமீட்டர் ரிப்போர்ட். அவருக்கு டிஸ்க்ல ப்ரொட்ரூஷனும் இருந்தது, எக்ஸ்ட்ரூஷனும் இருந்தது. அதனால நல்லாவே அவருக்கு நம்னஸ் இருந்தது. பாதத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 34, 33, 33, 30, 36 இந்த மாதிரி இருந்தது. லெஃப்ட் சைட்லயுமே அந்த மாதிரி தான் ஃபுல்லா பாதிப்பு இருந்தது. ஓவரால் ரெண்டுமே, ரைட் லெஃப்ட் ரெண்டுமே சிவியரா இருந்தது. இது 15க்கு கீழே வரணும், இந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருந்தது. இது எடுத்தது பாத்தீங்கன்னா 21 ஏப்ரல் 2025 அட்மிஷன் ஆனப்ப. அடுத்து அவருக்கு ஒரு வாரம் கழிச்சு எடுத்தப்போ அவருக்கு நல்லாவே குறைஞ்சிருந்தது. ரெண்டுமே கிட்டத்தட்ட 15 வந்துருச்சு. ரைட் சைடு 16, லெஃப்ட் சைடு 15 நார்மலாவே ஆயிடுச்சு. ஃபுல்லாவே நல்லாவே குறைஞ்சு இது 28 ஏப்ரல் எடுத்தது, நல்லாவே நார்மல் ஆயிட்டாரு. அவருடைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட் பார்ப்போம். எம்ஆர்ஐல அவருக்கு சீதாராமன் வயசு 70, இம்ப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தது, ஓகே. டிஸ்க் டெசிகேஷன் இருந்தது, ஓகே. அடுத்தது மெயினா அவருக்கு போஸ்டீரியோ சென்ட்ரல் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது. L4, L5 லெவல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது. அதை விட அதிகமா L5S1 லெவல்ல டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருந்தது. ப்ரொட்ரூஷன் இருந்தாலே கிட்டத்தட்ட சர்ஜரி லெவல்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரூஷனும் ஆயிட்டதுனாலதான் அவருக்கு சிவியரா பெயின், இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுனது, மதமதப்பு ரொம்ப சிவியரா இருந்தது. இப்ப அவரு கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. இது L4, L5 டிஸ்க் ப்ரொட்ரூஷன் லெவல். இது அவரோட எம்ஆர்ஐ கிடையாது, எம்ஆர்ஐ ரிப்போர்ட் கிடையாது. அவருடைய எம்ஆர்ஐ பிலிம் நம்ம கிட்ட கிடைக்கல, ரிப்போர்ட் மட்டும் தான் வந்தது அவர் கொண்டு வரும்பொழுது. இது L4, L5 லெவல்ல இருக்கிற டிஸ்க் ப்ரொட்ரூஷன். இந்த அளவுக்கு ஜவ்வு பிதுங்கி வெளியில வந்திருக்கும், டிஸ்க் பிதுங்கி வெளியில வந்திருக்கும். இதுதான் ப்ரொட்ரூஷன். நார்மலா ஸ்பைனல் கேனோட டயமீட்டர் இந்த மாதிரி நார்மலா இருக்கும். இந்த இது மட்டும் இப்படி பிதுங்கி வெளியே வந்திருக்கு. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது டிஸ்கோட எக்ஸ்ட்ரூஷன் எந்த அளவுக்கு பிதுங்கி வெளியில வந்திருக்கு பாருங்க. ப்ரொட்ரூஷனும் பார்த்தோம், எக்ஸ்ட்ரூஷனும் இந்த அளவுக்கு பிதுங்கி வெளியில வந்துரும். இது ரொம்பவே ஜாஸ்தியான பிரச்சனை. இந்த கண்டிஷன் வரும்போது கண்டிப்பா ஆபரேஷன் தான் மாதிரி தான் எல்லா டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க. பட் நம்ம ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது கண்டிப்பா சரி பண்ண முடியும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இந்த பேஷண்ட். இவருக்கு வரும்போது இருந்த பெயின் எல்லாம் எதுவுமே இப்ப கிடையாது. பெயின் குறைஞ்சிருச்சு, அவர் காலில் இருந்த மதமதப்பு குறைஞ்சிருச்சு, இடுப்புல இருந்து காலுக்கு பரவுனது எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்ப எல்லாமே நார்மல் ஆயிட்டாரு. தேங்க்யூ. என் பேர் சீதாராமன், என்னுடைய வயசு 71. நான் சென்னையில இருந்து இங்க மதுரை சன் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் வந்தேன். எனக்கு 7 மாசமா இந்த ப்ராப்ளம். அதாவது இடுப்புல வலது கால் ஃபுல்லா வலி. பார்த்தா நான் அங்க சென்னையில பார்த்தேன், இது சியாட்டிகா பிரச்சனை, அது டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்குது அப்படின்னாங்க. அங்கேயும் பார்த்தேன், அது சரி வரல. அதனால சரி இங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க எல்லாமே நல்லாவே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. 10 நாள் இங்க தங்கி இருந்து
ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன். சிஸ்டர்லேருந்து டாக்டர் வரல நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்க. நல்லபடியாக வந்து ஒரு 90% வந்து குறைஞ்சி போச்சு. உங்களுக்கு 10% இருக்குது. கொஞ்சம் வேலை இருக்கிறதால கொஞ்சம் சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலான்ட்டு நான் வந்து புறப்பட்டேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லாருமே நல்லாவே இது ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. நல்லா இருந்தது. இப்போ வலி வந்து 90% கிடையாது. நல்லா இருக்கு. முன்ன வந்து என்னால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, படுக்க முடியாது, நடந்தாலே வலிக்கும், எல்லாமே இருந்தது. இப்போ எல்லாம் ஓரளவு வந்து கண்ட்ரோலில் வந்துருக்குது. ஒரு 10% இருக்குது, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதில் வந்து சரின்னு சொல்லிட்டு நல்லா தான் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எல்லாமே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து நல்லா இருக்கு.